அதுல இல்லாதவங்க இதுல இருக்காங்க. அதுல இருக்கிறவங்களும் தமிழ்ல இன்னும் விளக்கம் குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டவங்க இதுல இருக்கிறாங்க. ஸோ அதனால ஸோ எல்லாருக்கும் எல்லாருடைய தேவையும் பொறுத்து அந்த மெட்டீரியல் அப்படியே பயன்படுத்திக்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ரெடிலி அவைலபிளா இருக்கு. அத எடுத்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா போதுங்கிற லெவல்ல இருக்கு. இது ஓகே தானே? ஓகே. ம். ஓகே ரைட். ஓகே டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம், வணக்கம், வணக்கம். சரி. இந்த வாரத்துல 3 நாளுக்கு பதிலா 2 நாளா பண்றோம். அதனால 3/4 மணி நேரங்கிறத 1 மணி நேரமா ஆக்கியிருக்கேன். இப்ப 8:30லேருந்து 9:30 வரையும் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே ஓகே டாக்டர், யூ ஆர் வெல்கம். பிரியறது, பிரிஞ்சு தன்னைத்தானே வந்து அதை வெளிப்படுத்தி கொண்டு பிரிஞ்சு ஸ்டெபிலைஸ் ஆகிக்கிறது அப்படிங்கிற அளவுல வந்து முதல்ல மினரல் தான் உருவாகுது. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளேயே தாவரங்கள் உருவாகுது. தாவரங்கள் அந்த நிலப்பகுதி உருவாகி அது நீர் பகுதி குறைய ஆரம்பிக்கும் போது பூமி மேல அந்த நீரை விட்டு தாவரங்கள் வெளியில வர ஆரம்பிக்குது. அப்புறம் உயிரினங்கள் தண்ணிக்குள்ளதான் முதல்ல உயிரினங்கள் உருவாகுது. ஏன் அப்படின்னா அந்த நெருப்பு குழம்பு மேல தண்ணீர் வந்து பூமியை குளிர செய்யும் போது தண்ணீரோட டெம்பரேச்சரும் குறையுது. உள்ளுக்குள்ள வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாமே தண்ணியில கிடைக்குது. உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜன் தண்ணிக்குள்ளே கிடைக்குது. அது தகுந்த வெப்பநிலைக்கு ஏற்றவாறு அதன் ஆழத்தை தேர்வு செஞ்சுக்குது. உயிரினங்கள் அதனுடைய ஆழத்தை தேர்வு செஞ்சுக்குது. ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி அழுத்தங்கள் அதிகமாகும். அந்த அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடல் அமைப்புகளை வந்து உருவாக்கிக்கிறாங்க. உருவாக்கிட்டு இப்படி வந்து முதல்ல மினரலும், அப்புறம் தாவரமும், அப்புறம் விலங்கினங்களும் வந்து உருவாகுதுங்க. தண்ணிக்குள்ள உருவான விலங்கினங்கள் தான் ஊர்வன. அதாவது தண்ணிக்குள்ள நீந்திக்கிட்டு இருந்தது என்ன வெளியில தரைக்கு வரும்போது கால் முளைச்சி ஊர்வனவா வர்றது, அப்புறம் 4 காலில் நடக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் பாலூட்டிகளாகவும் வண்டினங்களாகவும் தும்பியினங்கள், அப்புறம் வந்து ரெப்டைல்ஸு, மேமல்ஸு, ரெப்டைல்ஸு, அப்புறம் இன்செக்ட்ஸு, அப்புறம் பேர்ட்ஸு, இப்படி வந்து எல்லா வகை இனங்களும் ஒன்றையொன்னா எவல்யூஷன் ஆகி வருதுங்க. ஸோ இப்போ மனிதனை தவிர வேற என்னெல்லாம் பிரபஞ்சத்தில் இருக்கோ எல்லாமே நமக்கு மருந்தா பயன்படுது. அது கேஸ் எடுத்து முடிச்ச பிறகுதான் தெரியுது அவங்க இங்கெல்லாம் போய் அவங்களுடைய எனர்ஜி பேட்டர்ன் அப்படிங்கிறது, டிசீஸ் எனர்ஜி பேட்டர்ன் அப்படிங்கிறது இங்கெல்லாம் போய் நிக்குது அப்படிங்கிறது இந்த அட்வான்ஸ்டு ஹோமியோபதி சயின்ஸ்ல கேஸ் எடுத்து முடிக்கும் போதுதான் தெரியுது. ஸோ அந்த அளவுல மேஜர் கிங்டம் 3 இருக்கு. அந்த 3ல ஒன் பை ஒன்னா நம்ம இப்ப பார்ப்போம். சரிங்களா? ஓகே ஓகே டாக்டர். இந்த மினரல் கிங்டம் பூமியின் மீது இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தாதுக்கள், எலிமெண்ட்ஸ், தனிமங்கள், அந்த தனிமங்கள் தான் மினரல் கிங்டம் சொல்றோம். சரிங்களா? ஸோ இது வந்து இதோடைய உருவாக்கம் என்பது என்ன, எப்படி உருவாக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தட்பவெப்ப சூழலுக்கு ஏற்றவாறு அது நிலம் குளிர்ச்சி அடைய பல்வேறு தனிமங்கள் வந்து பிரிந்து செல்வது,
இல்லை ஒன்றாக இணைந்து கொள்வது, பிரிவதும் இணைவதும் பிரிவதும் இணைவதும் மாறி மாறி நடந்து வேற வேற தனிமங்களாகவும் சால்ட்டு, ஆசிடு, ஸோ இந்த மாதிரி வந்து கலவையெல்லாம் உருவாகின்றன. ஸோ அதை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த மினரல் கிங்டத்தில் தனிமங்கள் இதுவரை வந்து மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது 108 தனிமங்கள்ங்க. புரியுங்களா? இந்த தனிமங்களை வந்து பொதுவாக லிஸ்டாக மட்டும்தான் இருந்துச்சு. பொதுவாக தனிமங்களுடைய எண்ணிக்கைகள் அப்படிங்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேண்டலிஃப் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, தனிமங்கள் அப்படின்னா அதாவது அதை மேலும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருப்பதுதான் தனிமம். அது தனியா இருக்கும். அந்த கண்டுபிடிக்கப்பட்ட 108 தனிமங்களை ஒவ்வொன்றையும் உள்ள நுண்ணோக்கியால அதை வந்து ஆய்வு செய்யும்போது ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கிறது எப்படி அப்படின்னா, அவருடைய உள் கட்டமைப்புல அணு கட்டமைப்பு அதை விட மேலும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற அளவில் இருப்பது அணு. அந்த அணுவின் கட்டமைப்புல உள்ள பார்க்கும்போது 3 தனிப்பிரிவுகள் இருக்கு. புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். நியூட்ரான் என்பது எடையற்றது. புரோட்டான் என்பது புரோட்டானும் நியூட்ரானும், அதை நியூக்ளியஸ் சொல்லுவாங்க, அதுதான் எடை அப்படிங்கிறது, அணு எடை. அதனுடைய எடை தான் அணு எடை. நியூட்ரானுக்கு எடை கிடையாது, சாரி எலக்ட்ரானுக்கு எடை கிடையாது. அப்போ எலக்ட்ரான் ஒன்று இருந்தால் புரோட்டான் ஒன்று இருக்கும், நியூட்ரான் ஒன்று இருக்கும். 1 1 1 அது இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் தனிமம், அது வாயு நிலையில் இருக்கும். 2 எலக்ட்ரான், 2 புரோட்டான், 2 நியூட்ரான். ஹைட்ரஜன்ல நியூட்ரான் கிடையாது சார், எலக்ட்ரான் புரோட்டான் தான். எலக்ட்ரான் புரோட்டான் தான் இருக்குங்களா? ஓகே, அதுக்கு மேல வரும்போது தான் எல்லாம் வருது. ஓகே 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 ரைட், ஒத்துக்கிறேன். எனக்கு அவ்வளோ நுண்ணிய கெமிஸ்ட்ரி இது ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் பொதுவான இதுலேருந்து சொல்கிறேன் நான். ஸோ 2 2 இருந்தால் ஹீலியம், 3 3 3 இருந்தால் லித்தியம். புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி அணுக்களில் உள்ள அந்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை, புரோட்டான் எண்ணிக்கை, நியூட்ரான் எண்ணிக்கை வைத்து அணு எண் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அணு எண்ணுடைய அடிப்படையில் பார்க்கும்போது தனிமங்களுக்கு வேற வேற குவாலிட்டி வருது, வேற வேற குவாலிட்டி வருது. அந்த குவாலிட்டியெல்லாம் சம்மப் பண்ணி காமனா வரக்கூடியத என்ன பண்றாங்க பாருங்க. இந்த மாதிரி பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டரா இதை வந்து கொண்டாந்து அடுக்கி வைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஹைட்ரஜன், லித்தியம், நேட்ரம், காலி, ருபீடியம், சீசியம். ஸோ இது லெட்டர் கரெக்டாக தெரியல. அது வந்து இந்த வெர்டிகலாக பார்க்கும்போது 7 ஹரிசாண்டல் ரோஸ் இருக்கு. வெர்டிகல் காலம் என்பது 18 காலம் இருக்குங்க. இந்த அடிப்படையில் அணு எண் அடிப்படையில் இந்த மாதிரி அடுக்கி கொண்டு வரும்போது ஹெவி மெட்டல்லாம் சில இடங்கள்ல வருது. அதாவது கேஸஸ்லாம் ஒரு இடத்துல வருது, ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்லாம் ஒரு இடத்துல வருது. ஸோ இந்த மாதிரி அந்த தனிமங்கள் அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த டேபிளில் வந்து அமையுதுங்க. சரி, ஹோமியோபதிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இந்த டேபிளுக்கும் ஹோமியோபதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதியில்
மினரல் ரெமெடிஸ் வந்து ஏற்கனவே நிறைய ப்ரூவிங் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆரம் மெட், தங்கத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய மருந்து. சிலேசியா, மண்ணில் தயாரிக்கிற மருந்து. பெரம் மெட்டு, இரும்புல தயாரிக்கிற மருந்து. புரியுங்களா? அதே மாதிரி வந்து லித்தியம் கார்பு, லித்தியம் அப்படிங்கிறத தயாரிக்கிற மருந்து. காலி கார்பு, கல்கிரியா கார்பு, பேரட்டா கார்பு, அப்புறம் வந்து மெர்குரியஸு, பிளாட்டினம், பாஸ்பரஸு, சல்ஃபரு, இப்படி வந்து ஒரு பாலிகிரிஸ் மருந்தே, மினரல் மருந்துகள், பாலிகிரிஸ் மருந்துகளே நிறைய வந்து ஏற்கனவே ஹோமியோவில் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி பயன்படுத்தும் போது அதை பகுத்தாய்வு செய்கிறாங்க. முதல்ல ஜான் ஷால்டன் தான் அவர் பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, நோன் ரெமெடிஸோடைய சிம்டத்தெல்லாம் தொகுத்து அவருடைய கேரக்டரை வந்து பார்க்குறாருங்க. அவருடைய கேரக்டரை வந்து பார்க்குறாரு. மனிதனுடைய அந்த சிம்டத்தெல்லாம் தொகுத்து, இப்போ லித்தியம் கார்பு இருக்குன்னா அவருடைய இயல்பு எப்படி இருக்கு, போரான் இருக்குன்னா அவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கு, கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், சிலிக்கா, பாஸ்பரஸ், சல்ஃபர், மெக்னீசியம் கார்பு, அலுமினா, காலி கார்பு, கல்கரியா கார்பு, ஸ்காண்டியம், மேங்கனீஸ், ஃபெரஸ், நிக்கம், நிக்கல், நிக்கோலம், குப்ரமேட், ஜிங்கமேட், கோபால்டம், யுட்டீரியம், அர்ஜெண்டம் நைட்ரிக்கம், பல்லாடியம், பிளாட்டினா, ஆரமெட்டு, இப்படி வந்து நோன் பாலிகிரிஸ் ஹோமியோபதி மருந்துடைய கேரக்டர்லாம் அவர் வந்து பகுத்தாய்வு செய்யும்போது, அந்த ஹரிசாண்டல் லைன்ல இருக்கக்கூடிய அத்தனை மருந்துகளும் ஒரே மாதிரி ஒரு குவாலிட்டியை வெளிப்படுத்துது. ஹைட்ரஜனும் ஹீலியமும் ஒரு குவாலிட்டியை வெளிப்படுத்துது. லித்தியம்லேருந்து நியான் வரையும் ஒரு குவாலிட்டி வெளிப்படுத்துது. நேட்ரம்லேருந்து ஆர்கான் வரையும் ஒரு குவாலிட்டி வெளிப்படுத்துது. காலியிலேருந்து கிரிப்டான் வரையும் ஒரு குவாலிட்டி வெளிப்படுத்துது. ஸோ அந்த மாதிரி வந்து 5வது ரோ ஒரு குவாலிட்டி வெளிப்படுத்துது, 6வது ரோ ஒரு குவாலிட்டி வெளிப்படுத்துது. புரியுங்களா? அது இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா, ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஹீலியம் அப்படிங்கிறது கருவில் இருக்கக்கூடிய ஊம்பு அப்படிங்கிறது கரு இப்போதான் ஜஸ்ட் உருவாயிருக்கு. அப்படி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியை வந்து ஃபர்ஸ்ட் ரோ வெளிப்படுத்துது. செகண்ட் ரோ அப்படிங்கிறது பர்த் ப்ராசஸில் இருக்கக்கூடிய, அதாவது கர்ப்பப்பையில குழந்தையோட வளர்ச்சி, அதனுடைய இயல்பை வந்து செகண்ட் ரோ வெளிப்படுத்துது. 3வது ரோ அப்படிங்கிறது குழந்தை வெளியில வந்துருச்சு, இன்ஃபான்சி அப்படிங்கிறதுலேருந்து என்ன, அந்த மதர் சைல்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன, சைல்டு வந்து நேட்ரம் அப்படிங்கிறது என்ஏ அப்படிங்கிறது ஒரு இன்ஃபான்சி ஸ்டேஜ் ஆகும். அது வந்து குளோரின் ஆர்கான் போகும்போது முழுமை அடைந்தது, முதிர்ச்சி அடைஞ்சது, முதுமை அடைந்த ஸ்டேஜையும் ஒரு அந்த பர்டிகுலர் ரோவில் சொல்லுது. அப்போ அந்த ரோ பார்த்தீங்கன்னா முழுக்க நியூட்ரிஷன் லைன். நியூட்ரிஷன் அதாவது குழந்தை பிறந்த பிறகு அவங்க வளர்கிறதுக்கு என்ன வேணும், உணவு வேணும். கேரிங் அண்ட் ஷேரிங், அவங்கள யாராவது கேர் பண்ணணும். கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அவங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஈகோ வளரும், தான் யாருங்கிறத காட்ட முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை விட்டு இனிமேல் நீ என்னை வளர்த்ததையும் போதும், என்ன உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். புரியுதா? ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்னா இதுக்கு முன்னே அம்மா எடுத்து கொடுப்பாங்க. இப்போ இந்த பார், உனக்கு பிடிச்சதா நீ மட்டும் எடுத்துக்க, எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துக்கிறேன், இப்படி பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு
அந்த கேரிங் அண்ட் ஷேரிங்கில் ஒரு மாற்றங்கள் வந்து அவங்க அடல்ட் ஸ்டேஜ் வந்துடுவாங்க. அப்போ வந்து 4வது ரோவில் என்ட்ரு ஆவாங்க. 4வது ரோவில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அடல்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது படித்து முடிச்சுட்டு படிக்கிறது, மேல் படிக்கிறது, வேலைக்கு வர்றது, சம்பாதிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, குடும்பம் நடத்துறது, பெற்றோர்களை பார்த்துக்கிறது, குழந்தைகளை பார்த்துக்கிறது, வீடு கட்டுறது. ஸோ இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு ஸ்டேபிள் ஆகிறது அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பொது நிலையை வந்து அந்த ரோவில் உள்ள அத்தனை பேரும் சொல்கிறாங்க. அதில் வளர்ச்சி நிலை மட்டும், அதாவது டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் மட்டும் மாறிக்கிட்டே போகும். காலி அப்படிங்கிறது இன்ஃபான்சிலேருந்து கிரிப்டானுக்கு போகும்போது முதிர்ச்சி அடைஞ்ச நிலைக்கு போகும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுவரையும் 4th ஸ்டேஜில் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தவங்க அடுத்தவங்களை பார்த்துக்கணும், கேர் பண்ணணும்னு நினச்சவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வெளியில் வந்து நாட்டு மக்களுக்கு, உலக மக்களுக்கு பயனுள்ள வகையில் என்னுடைய திறமையை பயன்படுத்தணும். எப்படி? இப்போ இளையராஜா வந்து மியூசிக் போடுறாரு, பல பேருக்கு ஒரு அமைதியை கொடுக்குது. அந்த மியூசிக் அப்படிங்கிறது பல பேருக்கு அமைதியை கொடுக்குது, ரசிக்க வைக்குது, உணர்வில் வந்து ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குது. புரியுங்களா? ஆனால் அது யாருடைய திறமை? அந்த தனிநபருடைய திறமை. டெண்டுல்கருடைய அந்த பேட்டிங்கு பல பேருக்கு பிடிச்சிருக்கு. அவர் பார்க்கறதுக்காகவே மணிக்கணக்கில் டிவி முன்னால் உட்காடுறாங்க. அந்த ஒரு நபருடைய திறமை உலகத்தில் உள்ள பல பேருக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குது. புரியுங்களா? இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் லைட்டு கண்டுபிடிச்சாரு, பல்பை கண்டுபிடிச்சாரு. அது பல விதங்கள்ல உலக மக்களுக்கு இன்னைக்கும் அந்த அறிவியல் பயன்பட்டு கொண்டிருக்கு. இதுதான் அந்த 5th ரோவில் வரக்கூடிய அத்தனை பேருடைய குவாலிட்டியும். ஏன்னா இன்ஃபேன்ட்லேருந்து முதுமை, அதாவது ஓல்டேஜ் வரையும் அந்த ஒரு உலக மக்களுக்காக தன்னுடைய தனிப்பட்ட திறமையை வந்து பயன்படுத்துவது அப்படிங்கிறது, அவங்க எழுத்தாளராக இருக்கலாம், பேச்சாளராக இருக்கலாம், இந்த மாதிரி ஆர்டிஸ்டாக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், விளையாட்டு வீரராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த வளர்ச்சி நிலையை வந்து 5th ரோ காட்டுது. காமனாக பொது பண்பாக அது இருக்கிறது. புரியுங்களா? 6வது அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த வளர்ச்சி நிலை. மனிதனிடம் காணப்படுகின்ற அடுத்த இறுதி வளர்ச்சி நிலை என்ன அப்படின்னா, இப்போ தான் பிறருக்கு அப்படிங்கிறது என்ன உருவத்தில் வடிவெடுக்குதுன்னா, ஒரு ஆளுமை திறனோடு தன்னுடைய செயல் முழுக்கவே பிறருடைய வாழ்க்கை தரத்தையும் மகிழ்ச்சியையும் உறுதி செய்வதற்காக நான் என்ன செய்யலாம்? என் குடும்பத்தை உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நான் எப்படி சிறந்த ஆளுமையோடு நான் இருப்பது? என்னுடைய ஆஃபீஸில் சிறந்த ஆளுமையோடு என்ன அலுவலகத்தில் எல்லாரும் சிறப்பாக வேலை செய்யறதுக்கு நான் எப்படி காரணமாக இருக்கலாம்? ஒரு ஊர் நல்ல விதத்தில் நிர்வாகம் நடப்பதற்கு, கிராம நிர்வாகம் நல்லா நடப்பதற்கு நான் எப்படி ஒரு பிரசிடெண்டாக இருக்கலாம்? புரியுங்களா? ஒரு பகுதி ஒரு சிறந்த எம்எல்ஏவாக இருப்பது, மினிஸ்டராக இருக்கிறது, ஒரு நாட்டினுடைய தலைவராக இருப்பது, ஐநாவுடைய தலைவராக இருப்பது. ஸோ இப்படி வந்து தலைமை பண்போட என் நலன் என்பது தனியாக இல்லை, என்னை சார்ந்தவருடைய நலன் தான் என்னுடைய நலன், அவருடைய மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி, அவருடைய செம்மையான வாழ்க்கை தான் என்னுடைய செம்மையான வாழ்க்கை என்கிற குவாலிட்டியோடு என்ன இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த 6வது ரோவில் இருக்கக்கூடியவங்க. இந்த 7th என்பது அது ஒரு அதையும் கடந்த எனக்கென்று எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவில் அது வந்து அது நத்திங்னஸ் அப்படிங்கிற அளவில் எனக்கென்று எதுவும் கிடையாது, இயற்கையோடு நான் இணைந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம்.
அந்த 7வது அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து பெரும்பாலும் அந்த 6 சூப்பர் கிளாஸை நான் இந்த 6 ரோவில் வந்து ராஜன் சகரன் வந்து கொண்டு வந்து அடக்கி சொல்கிறார். 6 சூப்பர் கிளாஸ்க்கு இந்த 6 ரோ. புரியுங்களா? அதே மாதிரி மிக்கேல் ஆக்கிர் அப்படிங்கிறவங்க பிளான்ட்ல 6 காலம் அவங்க சொல்றாங்க. அந்த 6 காலம் அப்படிங்கிறத கார்ல் ஜங் அப்படிங்கிறவுடைய எவல்யூஷன் ஸ்டேஜாக சொல்றாங்க. என்னைக்கு எங்க போனாலும் இந்த 6 நிலை அப்படிங்கிறது வந்துடும். புரியுங்களா? ஸோ அப்போ இந்த மேண்டலிஃபுடைய பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது முதல்ல மினரல் ரெமெடிஸு, நோன் ரெமெடிஸை வச்சு அது எந்த ரோவில் வருது, எந்த காலத்தில் வருது. அப்போ காலம் என்பது எப்படி வந்து 18 காலம் என்பது மனிதனுடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் 18ஆ பிரித்து பார்க்கறதுக்கு உதவி செய்யுது. 6 ரோ ஹரிசான்ல வரக்கூடிய 6 ரோ என்பது எப்படி 6 சூப்பர் கிளாஸாக, 6 எவல்யூஷன் ஸ்டேஜாக, 6 எவல்யூஷன் ஸ்டேஜாக பார்க்கறதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத முதல்ல ஜான் ஷால்டன் அப்படிங்கிற ஒரு விலைக்கு சொல்றாரு. அதை ஃபாலோ பண்ணி எல்லாருமே அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கிறாங்க. ராஜன் சங்கரன் இதை ஒட்டி மினரலுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் 1 அண்ட் ஸ்ட்ரக்சர் 2 அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. அவர் வந்து இதை இன்னும் உறுதிப்படுத்துறாருங்க. இப்போ அதுக்கு பிறகு வந்த அனைத்து மருத்துவர்களுமே இதை வந்து பயன்படுத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இதன் மீதான பார்வையை வந்து செழுமைப்படுத்துறாங்க. செழுமைப்படுத்தும் போது இப்போ தெரிஞ்ச ரெமடி, இப்போ உதாரணத்துக்கு 4வது ரோவில் பெரம் அப்படிங்கிறது 8வது காலத்தில் வருது. அது முழுக்க நன்கு வளர்ந்த ஒரு முதிர்ந்த நிலையில இருந்து ஒரு குடும்பத்தை பார்க்கக்கூடியவர், குடும்பத்தை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு இரும்பு வந்து எப்படி வந்து கிரில் கேட்டா பயன்படுது, கதவு ஜன்னல் பயன்படுத்தி பாதுகாப்புக்கு பயன்படுது, அந்த மாதிரி ஒரு நல்ல பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனான அது வந்து தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்துது. இப்போ காளி என்பது ஃபர்ஸ்ட் அந்த குடும்பம் என்கிற கான்செப்ட்ல அது இப்பதான் பிறந்த குழந்தை. புரியுங்களா? அது தானா இருக்க முடியாது. 4 பேரோட சேர்ந்து கூட்டு குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். காளி என்பது கல்கரியா என்பது 2வது காலத்துல வரக்கூடியது. புரியுங்களா? அது இன்ஃபான்சிக்கு அடுத்த ஒரு இன்ஃபான்சில கொஞ்சம் ஒரு 1.5 வயசு 2 வயசுன்னு வச்சுங்களேன். அது கை பிடிச்சிக்கிட்டு யாரோ ஒருத்தர் கை பிடிச்சுன்னா திடமா நடக்கும். தனியா நடக்கும்போது தள்ளாடும். ஸோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கைட் பண்ணாங்கன்னா கல்கரியா குடும்பத்துக்காக நல்ல வேலை செய்யும். இப்படி வந்து அந்த குடும்பம் என்கிற கான்செப்ட் 4வது ரோவுக்கு இருக்குது. காளி என்பது இன்ஃபென்ஸ் ஆகும், கல்கரியா என்பது அதற்கு அடுத்து முன்னேறியதாகும். இப்போ வந்து மேங்கனீஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அடலசன் மாதிரியும். புரியுங்களா? நிக்கோலம் என்பது முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவராகும். குப்புறம் என்பது சிங்கம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அதுலேருந்து வயது ஆக ஆக விலகி செல்லக்கூடிய நிலையிலும் ஸ்ட்ரக்சர் வந்து வீக் ஆகக்கூடிய நிலையிலும் அது வெளிப்படுத்துறது. இதை வந்து அந்த நோன் ரெமெடிஸ்லேருந்து இந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிட்ட பிறகு புரியாத, அதாவது அதுவரையும் ப்ரூவ் பண்ண முடியாத 108 மீதி உள்ள அனைத்து மினரலுடைய கேரக்டரையும் புரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத அவங்களுடைய மினரல் மெட்ரியாமெடிக்கா நமக்கு தெளிவுபடுத்துது. அதில் 100% எல்லா தனிப்பத்தை பற்றியும் சொல்லவர் வந்து ஜான் ஷால்டன். அவருடைய புத்தகம் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஹோமியோபதி, மினரல்ஸ் அண்ட் ஹோமியோபதி 2 புத்தகம் இருக்கு. இந்த 2 புத்தகத்தில் எல்லா மினரல் பற்றியும் இருக்குங்க. ஸோ மேற்கொண்டு தேவைன்னா அங்கே அந்த புக்கை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ மினரல் அப்படிங்கிறது நோன் ரெமடியிலேருந்து அன்னோன் ரெமடியெல்லாம் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மேண்டலிஃப் பீரியாடிக் டேபிள் ஹோமியோபதி மருத்துவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, இப்போ
application of periodic table to homeopathic prescribing. The mineral experience can be viewed a development across a 7 row 18 column of the periodic table. சொன்ன இல்லைங்களா, அதில் ரோ வந்து 7 இருக்கு, அதில் 6 வந்து மேஜராக நமக்கு யூஸ் ஆகக்கூடியதாக இருக்கு. This development corresponds with the stages of human development. மனிதனுடைய வளர்ச்சி நிலை, ஃப்ரம் கன்செப்ஷன் த்ரூ growth in life till death. அதாவது காலமும் அந்த மாதிரி தான், ஊம்புலேருந்து டாம் வரையும், ஊம்புலேருந்து கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தையிலேருந்து என்ன லாஸ்ட் லைஃப் வரையும், நாம் வந்து ஓல்டேஜ் வரையும் 18 பிரிவாக பிரித்தோம்னா ஒவ்வொன்றையும் ஒரு காலம் சொல்லும். அதே பிரிவினை தான் என்ன ரோவிலையும் வருங்க. ஹைட்ரஜன் ஊம் ஸ்டேஜில் ஆரம்பிக்குது, புரியுங்களா, கடைசி ரோ வந்து ஓல்டேஜை காட்டுது, புரியுங்களா. அந்த 7th அப்படிங்கிறது டிஸ்இன்டகிரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும், மொத்த செயல்பாடுகள்லாம் ஸ்டாப் ஆகி டிஸ்இன்டகிரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால அது வந்து ரொம்ப ரேராக வருவாங்க, மனிதர்கள் ரொம்ப ரேராக வருவாங்க. அது வந்து தேவைப்படும் போது நம்ம அதை பார்ப்போம், கொஞ்சம் வளர்ந்த நிலையில் நம்ம வந்து அதை பார்க்கலாம். இப்போ 6 ரோ வரையும் பார்க்கலாம். ஸோ ரோ என்பதும் என்ன, மனிதனுடைய கருநிலையிலேருந்து ஓல்டேஜ் வரையும் 6ஆக பிரித்தா அதில் ஒன்றையும் நமக்கு சொல்லக்கூடியது ஒரு எவல்யூஷன் ஸ்டேஜ். பிறவிலேயே நாம் வந்து எந்த ஸ்டேஜில் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அது பயன்படுது. காலம் என்பது நம்முடைய வாழ்நாள 18 கூறு போட்டால் ஒரு கூறுலையும் உள்ள டாஸ்க்கு, அந்த வளர்ச்சி நிலையிலேருந்து நாம் எப்படி லைஃப்பை எதிர்கொள்கிறோம், அதுதான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். அது விளக்கங்கள் வந்து நம்ம அடுத்த இதில் அனைவரும் பார்ப்போம், ஓகேங்களா. அடுத்தது, patient requiring mineral remedy will have correspondence with one particular row and column depending on his stage of development. இந்த எவல்யூஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது, டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது நம்ம பிளான்ட்லேயும் இதை தான் பயன்படுத்துவோம், மினரலையும் இதை தான் பயன்படுத்துவோம், அனிமல்லே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இதை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த பிறக்கும்போது இருக்கக்கூடிய எவல்யூஷன் ஸ்டேஜும் வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கும் போது நாம் வந்து எந்த வளர்ச்சி நிலையிலேருந்து பிரச்சனையை சந்திக்கிறோம், கோப்பிங் அப் மெக்கானிசம், அது வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜாகவும் நாம் வந்து ஒவ்வொரு கேஸையும் பார்க்கறது புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 70% முடிஞ்சு போச்சுங்க கேஸ் டேக்கிங். அப்புறம் கொஞ்சம் தான் இருக்கு, புரியுங்களா. டெவலப்மெண்ட் இன் ஹியூமன் லைஃப். There are broad stages in development of a human being through his or life. அந்த வளர்ச்சி நிலை வந்து பிராடா ஒரு பக்கம் 18 இருக்கு, இன்னொரு பக்கம் 6 இருக்கு. ஈச் ஸ்டேஜஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் இஷ்யூஸ். ஒவ்வொரு ஸ்டேஜும் அதுக்குன்னு உரித்தான ஒரு தன்மையை கொண்டிருக்கு. திஸ் இஷ்யூ ப்ராக்ரஸ் ஆஸ் மைல்ஸ்டோன்ஸ் விச் த ஹியூமன் பீயிங் அச்சீவ்ஸ் ஆஸ் ஹி க்ரோஸ். அதாவது ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் மனிதன் வந்து இப்போ குழந்தை ஊம்பில் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன இது இருக்கு, டாஸ்க் இருக்கு, ஜஸ்ட் ஐ எம் பீயிங், வேற ஒன்றுமே கிடையாதுங்க. எனக்கு என்ன தேவையோ அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க, எனக்கு தேவையான எல்லாம் அம்மா மூலம் கிடைக்குது. அந்த மாதிரி அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய மனிதர்கள் எனக்கு எல்லாம் தேவையோ என் வீட்டில் இருக்கவங்க கொடுத்துட்றாங்க. பையன் கொடுக்குறான், இல்லை வந்து ஹஸ்பண்டு ஏற்பாடு பண்ணுறாரு, இல்லை அப்பா அம்மா ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த லைஃப் எனக்கு சொர்க்கம் மாதிரி. நான் எதுவுமே செய்ய தேவையில்லை, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எனக்கு சாப்பாடு கிடைக்கும், துணிமணி கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், எல்லாமே அந்த இடத்துல தானாக கேட்காமலே கிடைக்கிறது ஹோம் ஸ்டேஜ், புரியுங்களா. கேட்டால் கிடைக்கிறது இன்ஃபான்சி ஸ்டேஜ். எனக்கு பசி எடுக்குதா, அம்மாவுக்கு தெரிஞ்சா தெரியல, தெரிஞ்சா அவங்களே கொடுத்துருவாங்க, தெரியலன்னா நான் கத்துவேன், உடனே பிள்ளை பால் கத்துது அப்படின்னு சொல்லி அம்மா வந்து
மதர் ஃபீடிங் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து உச்சா போயிட்டேன், துணி நனைஞ்சு போச்சு, சில்லுன்னு இருக்கு, என்ன எனக்கு சில்லுன்னு உடம்புல ஏதோ படுது அப்படின்னு கத்துனேன்னா வந்து பார்ப்பாங்க, துணி எடுத்து பார்ப்பாங்க, நான் உச்சா போயிருப்பேன், துணியை மாற்றிட்டு போவாங்க. ஸோ கேட்டால் கிடைக்கிறது, கேட்டதெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது இன்ஃபான்சி ஸ்டேஜ். அந்த ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் சிம்பாலிக்கா இப்படி வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள்ங்க. அப்புறம் வந்து சாப்பாடு, அதாவது ஓரல் ஸ்டேஜ்னு சொல்லி இவர் சொல்லுவார், எரிக் எரிக்சன் சொல்லுவார். ஓரல் ஸ்டேஜ், ஓரல் ஸ்டேஜ்னு என்ன? எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கறது. உலகத்துக்கு இப்பதான் வந்திருக்கிறேன், உலகத்துக்கு இப்பதான் வந்திருக்கிறேன், 5 சென்சஸ் மூலம் உலகத்தை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுறேன். அதை முத நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் வாயில் எடுத்து வைக்கிறேன், டேஸ்ட் என்ன, அப்புறம் எல்லாத்தையும் கையில் எடுத்து பார்க்குறேன், உருட்டி பார்க்குறேன், உடைச்சி பார்க்குறேன், ஷேப்பு புரிஞ்சுக்கிறேன். புரியுங்களா? ஸோ ஓரல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது டேஸ்ட் பண்ணி பார்க்குறது, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறது, வாயில் வச்சு பார்க்குறது. இது வந்து அடுத்தது ஆனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிறது. இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் வந்தால் எனக்கு மோஷன் வர்றதுன்னு தெரியாது, பொருளும் தெரியாது. இப்போ வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே இருந்தோன்னா அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆகி வந்தால் நீ வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளியில் போய் இருக்கணும். இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வெளியில் போய் இல்லை வந்து ரெஸ்ட் ரூம் போகிற வரையும் நான் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது, ட்ரெஸ்ஸை கழட்டுற வரையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ ஐ எம் லேர்னிங் டு கண்ட்ரோல் மை செல்ஃப். புரியுங்களா? ஸோ இது வந்து ஆனல் ஸ்டேஜ். அப்புறம் வந்து டாட்லர்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோட சேர்ந்து விளையாடுறது, அப்போதான் வந்து ஓட கற்றுக்கிறது, விளையாட கற்றுக்கிறது, புது ஆக்டிவிட்டீஸை கற்றுக்கிறது. ஐ மஸ்ட் டூ சம்திங், ஐ வில் டூ மை செல்ஃப். நானே எல்லாத்தையும் பண்ணுவேன், நான் தான் பண்ணுவேன், கூட நான் தான் பண்ணுவேன், போட்டு வாங்கி பெரியவங்க செஞ்சு காட்டினா கூட அவசரப்பட்டு நான் செய்கிறேன் கூட, என்னக்கிட்ட கூட நான் செய்கிறேன் கூட. ஸோ ஐ எம் டூயிங் சம்திங், ஐ எம் டூயிங் சம்திங். புரியுதா? ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டேஜ்னா ஜஸ்ட் ஐ எம் பீயிங். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஐ எம் பீயிங், அடுத்தது ஐ எம் டூயிங், ஐ எம் டூயிங். புரியுங்களா? இது 2வது ஸ்டேஜ். ஸோ இப்படி வந்து மனிதனோட வளர்ச்சி நிலையில் அடுத்து வந்து 3வது ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா ஐ மஸ்ட் ஷோ மை செல்ஃப் ஹூ ஐ எம். புரியுதா? நான் யாருங்கிறத எல்லாம் வெளி உலகத்தை காட்டணும், ஃப்ரெண்டோட போகணும், விளையாடணும், படிக்கணும், என்ன என்னோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குங்க நான் எல்லாருக்கும் காட்டணும், நான் யாருங்கிறத காட்டணும், யாருங்கிறத சொல்லணும், என்னோட விருப்ப வெறுப்பு என்னங்கிறத எல்லாருக்கும் சொல்லணும். ஸோ இப்படி இருக்கக்கூடியது 3வது. 4வது பார்த்தீங்கன்னா இப்போ இதுவரை எனக்குன்னு வந்தேன், இப்போ நான் அடுத்தவங்களுக்காக வாழ போகிறேன். 4வது படிக்கிறது, குடும்பம், சம்பாதிக்கிறது. ஜஸ்ட் அ மினிட். ஸோ 4th ரோவில் இருக்கவங்க அந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறாங்க. 5th ரோ இன்னும் தன்னோட ஏரியாவை விரிவுபடுத்தி தன்னோட தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்துகிறாங்க. அடுத்து 6வது ரோ வரும்போது இன்னும் கொஞ்சம் தன்னோட திறமையை வெளிப்படுத்தி வாழ்க்கையே, பிறருடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவது எப்படின்னு சொல்லி இவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்படி வந்து அந்த ஸ்டேஜஸ் 6 ஸ்டேஜஸை தனித்தனியாக வெளிப்படுத்தக்கூடியது இங்கே வந்து பார்க்குறோம். சரிங்களா? Every stage starts with complete absence of the milestone, end with the completion of that milestone. ஒரு மைல்ஸ்டோன், ஒரு வளர்ச்சி நிலை அப்படிங்கிறத ஒன்று முடிஞ்சு அடுத்த ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் முடிஞ்சு அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ் முடிஞ்சு அடுத்த ஸ்டேஜ், இப்படி வந்து அதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸோடைய ஆர்டர்
அந்த மேண்டலிஃப் அந்த பீரியட் டேபிள் இருக்கிறது அவ்வளோ அழகாக நமக்கு வந்து உதவி செய்யுதுங்க. ஸோ ரோ 1 அப்படிங்கிறது கன்செப்ஷன் அண்டு எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ தான் கரு உருவாயிருக்கு. அது நான் பழைப்பன மாட்டேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பெரும்பாலான மிஸ்கேரேஜஸ் எப்போ நடக்குது? ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள மிஸ்கேரேஜ் நிறைய நடக்குதுங்க. புரியுங்களா? அப்போ அங்கே வந்து அந்த உயிர் நிலைக்குமா என்கிற டவுட் அங்கே நிறைய இருக்கும். அடுத்தது ஃபேட்டல் லைஃப் இன் பர்த் ப்ராசஸ். அந்த பர்த் ப்ராசஸில் வந்து இப்போ வந்து நிறைய ஆல்மோஸ்ட் எல்லாமே சிசேரியன் டெலிவரி கொண்டு வந்துட்டாங்க. ஏதாவது காரணம் சொல்லி நிஜம் இருக்குதோ இல்லையோ கொண்டு வந்துடுறாங்க. இது பெரும்பாலும் அவாய்ட் பண்ணலாம். ஹோமியோ மருந்துகளை பயன்படுத்தும் போது இந்த ஃபேட்டல் லைஃப் அப்படிங்கிறது அதாவது அது எதுவும் ஆபத்து இல்லாமல் டெலிவரி ஆகிறதுக்கு ஹோமியோ மருந்து நல்லா பயன்படுது. இந்த குழந்தையோட அந்த கருவோட லைஃப் அப்படிங்கிறதும் அது அந்த மீதி இருக்க காலத்தை வந்து வளர்ந்து பர்த் ப்ராசஸ் வரையும் வரக்கூடியது ரோ 2. பீயிங் பார்ட் வித்தின் செப்பரேட்டிங். அதாவது அது வரையும் அம்மாவும் இவங்களும் அந்த ரோ 1 ரோ 2 அப்படிங்கிறது அம்மாவோட இணைந்த வாழ்க்கை. அம்மா கூட இணைந்த வாழ்க்கை. புரியுங்களா? ஸோ அம்மா வந்து எல்லாத்துக்கும் அவங்க வந்து அம்மா தான் அந்த ஊம்பில் வந்து பத்திரமா அந்த குழந்தைய வளர்த்து கொண்டு வராங்க. புரியுங்களா? ரோ 3 வரும்போது குழந்தை வெளியில் வந்துருச்சு. ஐடென்டிட்டி அண்டு நரிஷ்மெண்ட். அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுத்து அந்த குழந்தைய இன்ஃபேண்ட் ஸ்டேஜ்லேருந்து என்ன அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து அதாவது முதல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து அவங்களுக்கு அறிவு புகட்டுறாங்க, உறவுகளை அறிமுகப்படுத்துகிறாங்க, கல்விக்கு ஏற்பாடு செய்கிறாங்க, அவங்க வளர்க்குறாங்க, அவங்க யாருங்கிறத வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க. இது ஐடென்டிட்டி அண்டு நரிஷ்மெண்ட் அந்த ரோ 3. ரோ 4 அப்படிங்கிறது செக்யூரிட்டி அண்டு டாஸ்க். அவங்க அடல்ட்டுக்கு வளர்ந்து வந்துட்டாங்க, அடல்சன்ட்டை தாண்டி அடல்ட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன அங்கே நான் யாருங்கிறத அடையாளத்தோடு இங்கே வந்துடுறாங்க. நான் வந்து டாக்டரா, இன்ஜினியரா, டீச்சரா, என்ன தொழிலுக்கு நான் ரெடியாகி வந்துட்டேன் அப்படிங்கிறதோட அங்கே வந்துடுறாங்க. அங்கே வந்த பிறகு அவங்க சம்பாதிக்கிறாங்க, லைஃப் பார்ட்னரோட இணைகிறாங்க, குழந்தைய உருவாகுது. ஒரு தாய்கிட்டேருந்து வந்தவங்க இப்போ தாயாகி குழந்தைய உருவாக்குற ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. புரியுங்களா? அப்போ இங்கே வந்து என்னெல்லாம் வருது பாருங்க புதுசாக. அதாவது படிப்பு முடிஞ்சு வேலை, சம்பாத்தியம், லைஃப் பார்ட்னர், குழந்தைங்க, தனக்குன்னு வீடு. அப்பா அம்மா எங்கேயோ இருப்பாங்க, பட் இவங்க சம்பாரிச்சு தனக்குன்னு ஒரு வீடு, வாகனம், எதிர்கால சேமிப்பு, எல்லாருடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கிறது, அப்பா அம்மாவுக்கு, குழந்தைங்களுக்கு. ஸோ போன தலைமுறை, அடுத்த தலைமுறை, இவங்க 3 தலைமுறையும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஏற்பாடு செய்து கொள்வது 4வது ரோ, செக்யூரிட்டி அண்டு டாஸ்க். புரியுங்களா? இதுவரையும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தவங்க இவங்களை மற்றவங்க டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய ஏற்பாடை செய்துக்கிறாங்க ரோ 4ல். எப்படி அழகாக பிரித்து பார்க்க முடியுது பாருங்க. ஒரு வாழ்க்கையினுடைய வளர்ச்சி நிலையையும் அந்த வளர்ச்சி நிலையில் என்ன ஸ்பெசிஃபிக்காக டாஸ்க் இருக்குது, ஸோ அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது, இதை வந்து இதில் எந்த ரோவில் வர்றாங்கங்கிறத நம்ம ஒரு கொஸ்டின் போடுவோங்க. உங்கள் லைஃபு ஹாப்பியாக இருக்கணும்னா, உங்கள் லைஃபு ஹாப்பியாக இருக்கணும்னா எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் வேணும், இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நிறைவாக இருப்பீங்க. நிறைவாக இருப்பீங்க. புரியுங்களா? இப்படி ஒரு கேள்வியை போடும்போது நான் ரோ 1, 2, 3, 4, 5, 6 அழகாக சொல்லிடுறாங்க.
எப்படி? நமக்கு என்னங்க இருக்கு? நமக்கு என்னங்க இருக்கு? நம்மளோட இருக்கிறவங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா இருந்தாங்கன்னா நம்ம சந்தோஷம்தான். நமக்கும் தனியாலாம் கிடையாதுங்க. நம்மளோட இருக்க 10 பேரு நல்லா இருக்கணும். நம்ம ஊரை சேர்ந்தவங்களாம் நல்லா இருக்கணும். என் குடும்பம் சேர்ந்தவங்களாம் நல்லா இருக்கணும். ஆஃபீஸ் சேர்ந்தவங்களாம் நல்லா இருக்கணும். அவங்களாம் மகிழ்ச்சியா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி. புரியுங்களா? நாட்டு மக்கள் எல்லாம் ஹாப்பியா இருந்தாங்கன்னா நமக்கு ஹாப்பி. புரியுங்களா? இப்ப இப்ப நான் இது சொல்றேன் இல்லைங்களா? நான் ஒரு பேஷண்ட். நான் இப்ப இதுதான் சொல்றேன். நீங்க கேட்குறீங்க. உங்க லைஃப் மகிழ்ச்சியா இருக்கும்னா அந்த லைஃப்க்கு என்னெல்லாம் வேணும்? புரியுதா? காசு பணம்லாம் வேணும் தான். காசு பணம்லாம் வேணும் தான். அது பெருசா நமக்கு பெரிய முக்கியத்துவம் தர்றது இல்லை. புரியுதா? அடுத்தவங்களுக்காக வாழறது, அடுத்தவங்க வாழ்க்கையை செம்மையா அமைச்சு கொடுக்கறது, நல்ல கவுன்சிலிங் பண்ணி மனிதர்களை பண்படுத்துறது, புரியுதா? வாழ வழிகாட்டுதல் சொல்லக்கூடியது. ஏன்னா கவுன்சிலிங் பண்ணுவேன், நிறைய பேருக்கு புத்திமதி சொல்லுவேன், உதவி செய்வேன். எப்படி? உதவி செய்வேன். புரியுங்களா? அதாவது நல்ல வழிகாட்டியா இருப்பேன் அப்படிங்கிறது. இப்ப நான் இதை சொல்றேன்னு வச்சுங்க, வேற ஒண்ணும் நமக்கு இல்லைங்க. எல்லாம் நமக்கு திருப்தி தான். எல்லா ஏரியாவும் ஹாப்பியா இருக்கு. இப்ப இது ஒண்ணுதான் நமக்கு பாக்கி. இதை செஞ்சுட்டு கடைசி வரையும் செஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொன்னா, யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இது எந்த ரோ? ரோ 5 சார். 5 சார்? 5. திரும்ப கேள்வியா கேட்காதீங்க, பதிலா மட்டும் சொல்லுங்க. ரோ 5. சரி, ஓகே. வேற யாரும் சொல்லுங்க. ரோ 7. ரோ 7. ரோ 7. அப்புறம் வேற சொல்லுங்க. சார். ஓகே, நான் தான் சரியா சொல்லலன்னு நினைக்கிறேன். என்னை சுத்தி உள்ளவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு தேவையானதை செய்யணும், ஊர் நல்லா இருக்கணும், குரூப் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் வாழணும் அப்படின்னு சொல்றவங்க ரோ 6. ரோ 6. ரோ 7 அப்படிங்கிறவங்க ஆல்மோஸ்ட் இந்த எல்லா வாழ்க்கையிலேருந்து வெளியாயிருவாங்க. இந்த உலகியல் வாழ்க்கையிலேருந்து, அதாவது குடும்ப வாழ்க்கையிலேருந்து, லௌகீக வாழ்க்கையிலேருந்து வெளியாயிருவாங்க. அவங்களுக்கு எதுலையுமே பற்று இருக்காது. அவங்களுக்கு எதுலையுமே பற்று இருக்காது. அதான் டிஸ்இன்டகிரேஷன் சொல்றாங்க பாருங்க. லெட்டிங் கோ. லெட்டிங் கோ. புரியுங்களா? எல்லாம் இப்போ ஞானி ஆயிடுறாங்கல்ல, குடும்பத்தை விட்டு ஞானி ஆயிடுறாங்க. அடுத்த அந்த இறைமை, அந்த தகுதி, அதை நோக்கி வெளியில போறாங்க பாருங்க. அது அந்த ஸ்டேஜில் வர்றவங்க அந்த ரோ 7. புரியுங்களா? ரோ 5 அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்றேன் பாருங்க. லைஃப்ல என்ன சந்தோஷம், என்ன நான் படிப்பு கிடிப்பு அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக உடையாரும். ரோ 5ல இருக்கவங்களுக்கு புதுசு புதுசா கத்துக்கணும், புதுசு புதுசா தெரிஞ்சுக்கணும், புதுசு புதுசா தெரிஞ்சுக்கணும். ஒரு குருநாதரை பிடிக்கணும், ஒரு நல்ல மியூசிக் கத்துக்கணும், நல்ல மியூசிக் கத்துக்கணும். குருநாதர் மியூசிக் கத்துக்கணும்னா குருநாதர் வேணும், சிலம்பம் கத்துக்கணும்னா குருநாதர் வேணும், பரதநாட்டியம் கத்துக்கணும்னா குருநாதர் வேணும். ஏன்னா தனிச்சிறப்பான தனித்திறமை வளர்த்து கொள்வதற்கு விளையாட்டுன்னா கோச் வேணும். ஸோ இந்த குருநாதர் இல்லாம ரோ 5ல உள்ளவங்க லைஃப்ல முன்னேறவே முடியாது. அவங்களுக்கு முதல் தேவை குருநாதர், சிறப்பான பயிற்சி, தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்துவது, உலகத்துல ஃபேமஸ் ஆகுறது. அவங்க தனித்திறமை மூலம் மற்றவங்க எல்லாம் சந்தோஷமா என்ஜாய் பண்றது. புரியுங்களா? இது ரோ 5. ரோ 5ல உள்ளவங்களுக்கு லைஃப்னா என்னங்க அப்படின்னா இதை மட்டும் தான் சொல்லுவாங்க. புரியுங்களா? ரோ 4ல இருக்கிறவங்க என்ன, நல்ல ஜாபுக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும். ஸோ இப்படி தன்னுடைய ஃபேமிலி செட்டப் பற்றி சொல்லுவாங்க. புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி லைஃப் அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக. ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன ஒன்றும் தேவையில்லைங்க, எனக்கு சோறு, என்னை சுற்றி இருக்கவங்க 4 பேர் நல்லா இருந்தால் போதும், எல்லாரும் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், எனக்குன்னு தண்ணியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சாப்பாடு இருந்தால் போதும், சாப்பாடு
இருந்தால் போதும். ட்ரெஸ்ஸு கூட எனக்கு பெருசாக முக்கியத்துவம்லாம் கிடையாது. என்ன எதை கொடுத்தாலும் போட்டுப்பேன். புரியுங்களா? நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டா போதும். யாரு? அப்பா அம்மா, இல்லை பையன், இல்லை கணவர், யாராவது ஒருத்தர் 2 பேர் இவங்களை நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் 2 பேர் வேணும். என்ன சாப்பாடு இருந்தால் போதும். வீட்டுக்குள்ளே இருந்தாலே எனக்கு வெளியில் போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. வீட்டே எனக்கு சொர்க்கம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. காசு பண்ணாலும் ஐயோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப பிரச்சனைங்க. இவங்க நல்ல வேலைக்கு போகவும் சம்பாதிப்பாங்க. கொண்டாந்து ஒன்று அப்பாட்ட கொடுப்பாங்க, கல்யாணம் ஆனவருக்கு ஹஸ்பண்ட்கிட்ட கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பையன்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருவாங்க. என்ன இல்லை மருமகிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க மட்டும் காசையாக வச்சுக்க மாட்டாங்க. அது எனக்கு அவசியமே இல்லை, தேவையும் இல்லைன்ட்டுருவாங்க. இது ரோ 1ங்க. புரியுங்களா? ஸோ ரோ 2 என்ன சொல்லுவாங்க? அதாவது ஏதாவது செய்யணும், என்ன நல்ல நல்ல அறிவை கொஞ்சம் வளர்த்துப்பாங்க, வெளியில் போகணுன்னு நினைப்பாங்க. ஏன்னா உலகமே ஏமாத்துறமா இருக்கு, பயங்கரமாக ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க. உலகமே பயங்கரமானதாக இருக்கு. யாராவது கைட் பண்ணால் போதும், சூப்பராக நான் பண்ணுவேன். யாராவது கைடு பண்ணணும், கூட இருந்து கைட் பண்ணணும். ஏன்னா இப்போதான் உலகத்துக்கு வெளியில் வராங்க. அவங்க குழந்தை இப்போதான் வெளியில் வரப்போகுது. அவங்களுக்கு எதுவுமே புரியாது, வெள்ளந்தியாக இருப்பாங்க, மனசு வெள்ளையாக இருக்கும். புரியுதா? எதை எப்படி பேசணும்னு இவங்களுக்கு தெரியாது, எப்படி அணுகிறன்னு தெரியாது. புரியுதா? ஸோ முதல் ரோவில் உள்ளவங்க விட்டு வெளியில் போக மாட்டாங்க. 2ல் இருக்கவங்க வெளியில் போவாங்க. யாராவது சேஃப்டிக்கு வேணும், பேங்க்குக்கு போகணும் அப்படின்னா தனியாக போக பயப்படுவாங்க. யாராவது கூட வரணும், இல்லை அங்கே யாராவது சொல்லித்தரணும், எந்த கவுண்டர் எங்கே என்ன செயல்பாடு, ஒரு ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணுறது, யாராவது கைட் பண்ணாதான் இவங்களால முடியும். ரோ 3 அப்படிங்கிறவங்க வீட்டுக்குள்ளலாம் இருக்க மாட்டாங்க. எனக்கு தேவை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா என்ன 4 பேரோட சேர்ந்து இருக்கணும். ஃபங்க்ஷனுக்கு போனால் மகிழ்ச்சியாக இருக்கும், 10 பேரோட சேர்ந்து வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒன்றா சேர்ந்து சாப்பிடணும், ஒன்றா சேர்ந்து டூர் போகணும், எல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்யணும். அந்த சேர்ந்து செய்யறது அப்படிங்கிறது என்ன, நான் நல்லா படித்து நான் யாருன்னு காட்டணும், இதுதான் இவங்களோட தேவையாக இருக்கும், இவங்களோட மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ பாருங்க, அந்த உங்களுடைய மகிழ்ச்சி, உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ரோவை பற்றி தான் சொல்லுவாங்க, சூப்பர் கிளாஸை பற்றி சொல்லுவாங்க. அப்போ இதை பற்றி தெரிஞ்சா நீங்கள் அங்கே கேஸ் டேக்கிங்கில் கரெக்டாக உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பிடிக்க முடியும், என்ன தேவைங்கிறத பிடிக்க முடியும். புரியுங்களா? ஓகே. மெயின் டெவலப்மெண்ட் சேஞ்சஸ் இன் ஹியூமன் லைஃப் கம்மிங் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ், அதான் கன்செப்ஷன். முத இப்போ தான் தந்தையோட கருவிலிருந்து தாயோட ஓவரியும் சேர்ந்து, கருவும் ஓவரியும் சேர்ந்து, சினை முட்டையும் ஓவரியும் சேர்ந்து அங்கே ஒரு உயிர் கரு உருவாகிறது. அடுத்தது செப்பரேட்டிங் ஃப்ரம் ஓம், செப்பரேட்டிங் ஃப்ரம் ஓம். புரியுங்களா? அது 2வது ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா? அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், புளோரிக்கம் வரையும் அது புளோரிக்கத்தில் அம்பிளிக்கல் கார்டு கட் பண்ணி குழந்தை தனியாக பிரிச்சுடுவாங்க. புரியுங்களா? ஸோ அதுதான் செப்பரேட்டிங் ஃப்ரம் ஓம்பு, 2வது ரோவில் கடைசியில் நடக்கும். 3வது எஸ்டாப்ளிஷிங் ஒன்ஸ் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி. 3வது ரோ அப்படிங்கிறது வெளியில் வந்த குழந்தை இன்ஃபேன்சியாக இருந்து, டோட்லராக இருந்து, சைல்டுஹுட் ஆகி, ஸ்கூல் ஏஜுக்கு வந்து, அடோலசன்ட் ஆகி, அடுத்து அடல்ட்டுக்கு வரும்போது அதுக்கு ஐடென்டிட்டி வந்துடும். அவங்க படிப்பு, வேலை, எதிர்கால லட்சியம் அங்கே தொடங்கிடும். எஸ்டாப்ளிஷிங் ஒன்ஸ் செக்யூரிட்டி. ஸோ படிச்சு முடிச்சு வந்தாச்சு, என்ன தொழில்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், வாகனம் வாங்கிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், எல்லாரும் சேஃபாக செக்யூரிட்டியாக இருக்கிறதுக்கு தேவையான ரொட்டீன் லைஃபுக்கு ரெடியாக வேணும். ரொட்டீன் லைஃப். புரியுங்களா? இந்த 4th சூப்பர் கிளாஸை சொல்லக்கூடியவங்க பர்மனண்ட் ஜாப், 60 வயசு வரையும் எனக்கு எங்கே வேலை கிடைக்கும், எனக்கு சம்பளம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, சம்பளம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. புரியுங்களா? கவர்மெண்ட் ஜாப்பு இல்லை ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனி, பப்ளிக் செக்டர் கம்பெனி,
சம்பளம் இப்போ கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, 60 வயசு வரையும் எனக்கு வேலைக்கு உத்தரவாதம் இருக்கணும். புரியுங்களா? இந்த நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க இருப்பாங்க, அவங்க எல்என்டி பக்கம் போவாங்க. 3 வருஷம் ப்ராஜெக்ட் இருந்த பாரு, ஒரு 10 லட்சம் ஆனுவல் ரிட்டர்ன், இல்லை மந்த்லி வந்து 2 லட்சம் 3 லட்சம், இப்படி நிறைய காசு கிடைக்கும். ஆனால் 3 வருஷத்துக்கு மட்டும் தான் கிடைக்கும். 40 வயசு வந்தோடனே அவன் ஆள் இருக்குன்னு நிறுத்திடுவான். 40 வயசுக்கு மேலே ஆள் இருக்க மாட்டான். அதுக்குள்ள நிறைய சம்பாதிச்சு சேர்ந்து வச்சு இவங்க எதாவது பண்ணிக்கணும். பிரியாணியா போன்ற ஆள்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த 4th ரோவில் வர்றவங்களுக்கு இவங்க பர்மனன்ட் ஜாப்பை பார்ப்பாங்க. எஸ்டாப்ளிஷிங் ஒன்ஸ் செக்யூரிட்டி. இவங்க தான் வந்து இந்த யாராவது எல்ஐசி இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த யாரெல்லாம் 4th ரோ இருக்கோ அவங்கள மட்டும் பிடிங்க, அவங்க மட்டும் தான் எல்ஐசி போடுவாங்க. ஏன்? செக்யூரிட்டி, அதாவது இன்சூரன்ஸு. திடீர்னு ஏதாவது செலவு வந்துச்சுன்னா வீடு எதுவும் ஆடி போயிடக்கூடாது. புரியுதா? முன்னாலேயே வந்து சேவிங்ஸ் போட்டு வைப்பாங்க, எல்ஐசி போட்டு வைப்பாங்க. என்ன? ஃபியூச்சர் பாதுகாப்பு, ஹெல்த் பாதுகாப்புக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இவங்க தான் போடுவாங்க. 4th சூப்பர் கிளாஸ் இருக்கவங்க இது ஒரு ஐடியா பார்த்துங்க. எக்ஸ்ப்ளோரிங் நியூ ஏரியாஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, இது 5. என்ன? ஒரு ஸ்டாராக மாறணும், நல்ல சூப்பர் ஸ்டாராக மாறணும். எந்த துறையில் தான் சார் சூப்பர் ஸ்டாராக மாறணும்? இண்டிவிஜுவலாக அவர் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஷோல்டரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லீடர்ஸ். 6 வந்து லீடர்ஸ். இவங்க வந்து அதாவது பாண்ட் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிறப்பிலேயே தலைவர்களாக இவங்க வந்து பிறப்பாங்க. இவங்க வந்து அந்த குடும்பத்தில் 2 வயசு 3 வயசுல லீடர் அப்படிங்கிறது வந்து இவங்க எல்லாமே வெளிப்படுத்துவாங்க. இவங்களுக்கு யாரும் எழுப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, பல் விளக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, குளிடான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஹோம்ஒர்க் எழுதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க மற்றவங்கள ரெகுலேட் பண்ணுவாங்க, அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அப்பாவுக்கு கூட அறிவுரை சொல்லுவாங்க, கூட பிறந்தவங்கெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஒரு யாராவது சோம்பேறியா இருந்தாங்கன்னா எழுப்பி விடுறது. இவங்க வந்து ஒரு தலைவர் மாதிரி சின்ன வயசுலேயே வந்து இவங்க அந்த மாதிரி அந்த இயல்புல இருப்பாங்க. பாண்ட் லீடர்ஸ் அவங்க. 6வது. 7வது டி ஜெனரேஷன். இதெல்லாம் தாண்டி முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. புரியுங்களா? இவங்க வந்து சொசைட்டிலேருந்து விலைக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது அப்படின்னு நிலைக்கு வந்துடுவாங்க. மினரல் கிங்டம் features and differences. இவங்களுடைய features, அதாவது பார்வைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? இவங்க ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு எதுவும் நோய் வரக்கூடாது. நோய் வந்தால் உடம்பு கெட்டு போயிடும், ஸ்ட்ரக்சர் குறைஞ்சி போயிடும். ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் என்ன, பையனோ பொண்ணோ லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஐயோ என்ன வருது, குடும்ப அமைப்பு முறை என்ன வருது, என்ன ஸோ குடும்பத்துக்கு பங்கம் வந்துட்டா என்ன பண்ணுறது, இப்படி வந்து சேஞ்சஸை விரும்ப மாட்டாங்க. சேஞ்சஸ் டுவர்ட்ஸ் டெஸ்ட்ரக்ஷனை விரும்ப மாட்டாங்க. அழிவு நோக்கி போகக்கூடிய அந்த செக்ஷுவல் டிஸ்ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து இவங்க வந்து ரொம்ப சேஃபாக இருப்பாங்க, அதில் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எலிமெண்ட்ஸே எத்தனை எலிமெண்ட்டும், அதாவது H2O, 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜன் இருந்தால் அது தண்ணியாக இருக்கு இல்லையா. இதில் இந்த ஸ்ட்ரக்சரில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கலேன், வாட்டராக இருக்காது, வேற ஒன்றா மாறிடும். புரியுங்களா? ஸோ அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அந்த நிலையில் இருப்பது ரொம்ப அவசியம். உடம்போட ஸ்ட்ரக்சர் என்பது இந்த நிலையில் இருப்பது ரொம்ப அவசியம். டாக்டர் எனக்கு வந்து சுகர் இருக்கு, பிபி இருக்கு, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கை கால் வலிக்குது, இதை சரி பண்ணணும், எனக்கு இதெல்லாம் இருக்குது, ஐ ஆம் ஹேவிங் சம்திங், எனர்ஜியெல்லாம் ரொம்ப லாஸ் ஆகுது, ஐ ஆம் லூசிங் சம்திங், ஐ ஆம் ஹேவிங் சம்திங் ஆர் லூசிங் சம்திங். புரியுதா? என்னோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்குது. அப்போ கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா அந்த கட்டமைப்பில் இருக்கும் இவங்களுக்கு. புரியுங்களா? குடும்பம்னா குடும்பமாக இருக்கணும், ஆஃபீஸ்னா ஆஃபீஸாக இருக்கணும்,
அந்த ஸ்ட்ரக்சர் குலையக்கூடாது அப்படிங்கிறது இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப் உறவு முறையில் உறவுமுறை கெட்டுவிடக்கூடாது, உறவுமுறை கெட்டுவிடக்கூடாது. ரோல் தனக்குன்னு ஒரு ரோல், ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் இருக்கும். புரியுங்களா? ஸ்ட்ரக்சர் அப்படிதான். புரியுங்களா? இப்போ உடம்பு இருக்கு, சுகர் வந்துச்சு, எனர்ஜி லெவல் குறையுது. புரியுதா? சுகர் ஐ எம் ஹேவிங் சம்திங், எனர்ஜி லெவல் குறையுது, ஐ எம் லூசிங் சம்திங். இதனால இது இப்படி நடக்குது. ஸோ அதை கரெக்டாக ரீசனிங் கண்டுபிடிச்சி ரிலேஷன்ஷிப்பை சொல்லுவார். புரியுதா? ஸோ ரோல் என்ன, அந்த இப்போ லிவருக்குன்னு ஒரு ரோல் இருக்கு, பேங்க்ரியாஸ்க்கு ஒரு ரோல் இருக்கு, ஐக்கு ஒரு ரோல் இருக்கு, நோஸுக்கு ஒரு ரோல் இருக்கு. அது ரோலை செஞ்சாதான் அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதில் முக்கியத்துவம் கொடுப்பாரு. பர்ஃபார்மன்ஸ், செயல்பாடு. புரியுங்களா? இப்போ வந்து அதுதான் இப்போ இது வந்து மருந்தில் சொல்லலாம் பாருங்க. இப்போ ஸ்டீல் இருக்கு, ஸ்டீல் வந்து அதனோட பயன்பாடு என்ன? பாதுகாக்க பயன்படுது. கோல்டு இருக்கு, அதனுடைய பயன்பாடு என்ன? அதில் வந்து நீங்கள் நகை செஞ்சீங்கன்னா எப்பவுமே கருத்து போகாது, கெட்டு போகாது. ஏன்னா அது பயன்படுத்த அது மின்னு இருக்குமே தவிர அதில் கரை வராது. அந்த மனிதர்கள் அப்படி கரைப்படாமல் பார்த்துக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. தங்கமான மனுஷன் சொல்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோயின்னா தங்கம் தான் பயன்படும். புரியுங்களா? இதுதான் அந்த பர்ஃபார்மன்ஸ். அந்த மனித வாழ்க்கையில அது எந்த அளவுல பயன்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அந்த மனிதர்களுக்கும் அது பயன்படக்கூடிய மருந்தாகவும் இருக்குதுங்க. புரியுங்களா? பர்ஃபார்மன்ஸ். அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ். அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் என்ன? ஈட்டி எதுக்கு பயன்படுது? அட்டாக் பண்ண பயன்படுது. இரும்பு தானே. கத்தி எதுக்கு பயன்படுது? ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு பயன்படுது, அட்டாக்கிங் பயன்படுது. புரியுங்களா? கேடயம் இருக்கு, அது எதுக்கு பயன்படுது? நம்மளை பாதுகாக்க பயன்படுது. கிரில் கேட்டு பாதுகாக்க பயன்படுது. புரியுங்களா? ஸோ இப்படி வந்து அட்டாக்கிங் டிஃபென்ஸ் ரெண்டுக்குமே மினரல் பயன்படக்கூடியதுனால இவங்க வந்து ரெண்டு கேரக்டர்ல அவங்க இருப்பாங்க, அட்டாக்கிங் அண்ட் டிஃபென்ஸ். வேறஸ் அனிமல்ல இருக்க மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க. அனிமல்ல இருக்க மாதிரி இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் கன்ஸ்ட்ரக்டிவா இருப்பாங்க. மேக்சிமம் கன்ஸ்ட்ரக்டிவா இருப்பாங்க. ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டில் இவங்க வந்து இருப்பாங்க. ஏன்னா இதனுடைய நேச்சுரல் அப்படிங்கிறது ஆசிடு, சால்ட்டு அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது தான் டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி ரைட் சைடில் போகக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுல வரும். அதுவும் வந்து சேஞ்சஸ் இன் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், ஐ ஆம் லூசிங் சம்திங் அப்படிங்கிற ஃபீலிங்கோட அந்த மருந்து தன்னை வெளிப்படுத்தும். சம்திங் இஸ் லேக்கிங் இன் தயர் லைஃப். உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒன்று தேவைப்படுது. நான் தான் சரியில்லை, என்னால் தான் புரிஞ்சிக்க முடியல, நான் தான் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கிறேன் இப்படி சொல்லுவாங்க. மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கிறேன், ஐ லேக் மெச்சூரிட்டி. சரிங்களா? ரிலேஷன்ஷிப், பர்ஃபார்மன்ஸ், பவர். அந்த பவர் அப்படிங்கிறதும் ரிலேஷன்ஷிப்பில் இந்த அனிமலில் இருக்க மாதிரி அந்த ஹைரார்கி முக்கியத்துவம் அந்த மாதிரி இருக்கிறத விட ரோல் பர்ஃபார்மன்ஸ் இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ரோல் என்ன, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி எங்கே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும் இவங்கள்ட்ட. லேக் ஆஃப் ஐடென்டிட்டி, லேக் ஆஃப் சப்போர்ட், லேக் ஆஃப் பொசிஷன். புரியுங்களா? அந்த ஐடென்டிட்டி நான் வந்து இழக்கிறேன், இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட் இல்லை, சப்போர்ட் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா என்னோட பொசிஷன் வந்து சரியில்லை, ஐ எம் லூசிங் மை பொசிஷன், நான் வந்து இப்போ உடம்பு சரி பண்ணிட்டுனா எகைன் அந்த பொசிஷனை ரீச் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி பேசுவாங்க. செக்யூரிட்டி, எனக்கு செக்யூரிட்டி அப்படிங்கிறத பற்றி இந்த ஃபஸ்ட்டு சூப்பர் கிளாஸில் இருக்கவங்க, செகண்டில் இருக்கவங்களாம் பேசுவாங்க. அதேமாதிரி காலம் 1, 2 இருக்கவங்களாம் பேசுவாங்க. ரிலேஷன்ஷிப், பவர், கான்ஃப்ளிக்ட். எங்களுடைய கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் உறவு முறையில் இல்லைன்னா அவங்க பவரை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் வரும். இன்கம்ப்ளீட்னஸ் இன் செல்ஃப், தான் என்கிற அளவில் தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அளவில் என்ன ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருக்கும். எனக்கு வந்து இப்போ கிரியாட்டினின் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது,
ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் அனிமிக்காக இருக்கிறேன். இந்த வேர்டை பாருங்க, ஐ ஆம் ஹேவிங் சம்திங் ஆர் லூசிங் சம்திங் ஆர் லேக்கிங் சம்திங் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோயை வெளிப்படுத்துறதே இப்படி தான் இருக்கும். நோயை வெளிப்படுத்துறது அப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபியர் ஆஃப் லூசிங் த கம்ப்ளீட்னஸ், அந்த முழுமை, அந்த H2O அப்படிங்கிற 2 ஹைட்ரஜனும் H2O ஒரு ஆக்சிஜனும். ஸோ அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தா ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்துடுது. அது வாட்டர் அப்படிங்கிற ஸ்டேபிளாக வாட்டர் அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்து இருக்குது. அதே மாதிரி இவருடைய லைஃப்பில் இவருடைய ரோல் அப்படிங்கிறதுக்கு இவருடைய கல்வி தகுதியை பார்ப்பாங்க, இவங்களுடைய டேலண்ட்டை பார்ப்பாங்க, இவங்களோட உறவு முறைகளை பார்ப்பாங்க, ஆஃபீஸ் ரிலேஷன்ஷிப்பு, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு பார்ப்பாங்க. ஸோ அதுலலாம் ஏதாவது லேக்கிங் இருந்துச்சுன்னா அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அந்த ரோல் கம்ப்ளீஷன் இவங்களுக்கு நடக்காது. ஸோ அதில் வந்து லேக்கிங் வந்துடும், அதில் மன உளைச்சல் வரும், அது நோயாக வரும். புரியுங்களா? ஸோ மினரல் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இன்னும் மினரல் கம்ப்ளீட் ஆகல, டைம் 9:38 ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பொதுவான வரையறைகள் நிறைய உங்களுக்கு சொன்னதுனால மினரல் வந்து இன்னும் பாதி கூட போகலன்னு நினைக்கிறேன். மீதியை வந்து அடுத்த கிளாஸில் இப்போ தான் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்லைடில் வந்து 27 பார்த்துருக்குறோம். 22, 27 வரையும் பார்த்துருவோம் மினரல். சரிங்களா? இது எத்தனை வரையும் இருக்கு அப்படின்னா 36 வரையும் இருக்கு, 35ன்னு வச்சுங்களேன். இன்னும் ஒரு 8 ஸ்லைட் இருக்கு இதுலயே. சரிங்களா? அதுக்காக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். சரி சரி சரி. ஓகே சார், நல்லா தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றிங்க. நன்றிங்க. எல்லாருக்கும் இன்னொரு தகவல், வர 12ஆம் தேதி நம்ம மனிதத்தில் ஒரு செமினார் இருக்கு, லேந்தனைஸ் பற்றி இருக்கு. அப்புறம் தினேஷ் அவர்களுடைய செமினார் வந்து 25, 26 இருக்கு. அதில் எல்லாரும் முன்னாலே பதிவு பண்ணுங்க, அவசியம் வாங்க. அவர் ரொம்ப அட்வான்ஸ் சயின்ஸ் வந்து அவர் நமக்கு கொடுக்க போறாரு, எல்லாரும் பயன்படுத்திங்க. தேங்க்யூ.